உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் வெயில் அதிகமாக இருக்குன்ட்டு மட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? வெயில் அதிகமானதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா இந்த மரங்களுடைய எண்ணிக்கை குறைந்தது தான். நீங்கள் என்ன தான் பெரிய பெரிய கட்டடத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் கோடியாக பெரிய பெரிய பில்டிங் கட்டி இருந்தாலும் சரி, சும்மா சாதாரணமாக ஒரு மாமரத்தடியில் உக்காஞ்சி பாருங்கள், அதனுடைய காற்றே தனி. அதே போன்று மாமரம் யார் நட்டிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, அதுதானே உண்மை. இப்போ அந்த மாமரத்து அடியில் நாம் உட்காரோம் அப்படின்னா நமக்கு அடுத்த தலைமுறை எந்த மரத்து கீழே உட்காருவாங்க? அப்போ நாம் மரம் நடணும். காக்கா குருவிகள் பறவைகள் கூட நான் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போவேன் அப்படின்ட்டு விதை விதைத்து கொண்டே இருக்கிறது. அதற்கு மழை பெய்யும்போது பார்த்திங்கனாக்கா அது அதனுடைய கடமையை செய்யுது. மழை பெய்யும்போது அந்த விதையை முளைக்குது, மீண்டும் அது ஒரு மரங்களாக உருவாகுது. மனிதர்களாக பிறந்த நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வி தான் இங்கே இருக்குது. உங்களை வாரந்தோறும் மரங்கள் நடுங்கன்னு நான் சொல்ல ஐயா. உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருக்கும் பிறந்த நாள் வரும், திருமண நாள் வரும், ஒரு மரம் நடுங்க போதும். ஆண்டுதோறும் எங்கன்னா ஒரு பாதுகாப்பான இடத்துல ரோட்டு ஓரத்தில் கோவிலில் போய் நடுங்க, இல்லை ஊரில் ஏரிக்கரை இருக்குது அப்படின்னா ஏரிக்கரையில் நடுங்க, முள் வெட்டி போடுங்க, கூண்டு அமைச்சு போடுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மரக்கன்று நட்டிங்க அப்படின்னா, என்னை கேட்டிங்க அப்படின்னா, வாழ்நாளில் ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் ஒரு மனிதர் ஒரு 30 மரங்களாவது நட்டு வளர்க்கணும். அதை நீங்கள் நட்டு வளர்த்து ஆளாக்குனதுக்கு அப்புறம்தான் அதனுடைய பலன் என்னன்றது நீங்கள் உணர முடியும். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரம் நடுன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் குழந்தைங்களாக இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டு நம்ம ஆளுக்கு ஒரு மரம் நடணும், இல்லைன்னா சுவாசிக்கிற காற்று கூட விலைக்கு வந்துடும் ஐயா. குடிக்கிற தண்ணி ஏற்கனவே விலைக்கு வந்துச்சு. எதிர்காலத்தில் நம்ம அடுத்த தலைமுறைகள் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், சுவாசிக்கிற காற்றை பணம் கொடுத்து வாங்கக்கூடாது, அதுலேயும் கலப்படம் பண்ணுறாங்க. அப்புறம் இன்றைக்கி நல்லா சுவாசிக்கிறோம். அதுக்கு காரணம் மரம். அந்த மரத்துக்கு நாம் நன்றி சொல்லணும், இந்த மண்ணுக்கு நன்றி சொல்லணும். அப்படின்னாக்கா மரங்கள் மட்டுமே நட்டால் போதும். இந்த மரம் ஒன்று நீங்கள் நட்டிங்கன்னா இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் அது ஒரு நன்றி செலுத்துகிற மாதிரி. வேறு எது செஞ்சாலும் அதுக்கு ஈடாகாது. மரம் வளர்ப்போம், இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்போம். நான் உங்கள் புரட்சிமணி, எழில்வனம் அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.